கூடாது. ஜபார் ஏமா கம்பளி இருக்குது, அந்த கம்பளி போட்டு எடுத்துக்கிடு. இது கூட பெருசா இருக்கு, போடு. பரவாயில்ல, கசமா இல்ல. ஓமா என்னம்மா இந்த கம்பளி எடுத்துக்கின்னு வச்சு போய் எங்க போனோமா? ஆடு மாடு மேய்க்கணும். இனிமேல் நான் வீட்டுல தங்க கூடாதா? வீட்லயே இருக்கக்கூடாது. மாடு மேய்க்கணுமா? வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு 3 திசை, 4 திசை, 4 திசையில ஒரு திசை மட்டும் போக கூடாது. மாடு மேய்க்கணுமா? ஏன் அந்த வடக்குக்கு போக கூடாது? திசை மட்டும் போக கூடாது. ஆமா, பூச்சி இருக்குது. சரி நான் போகலாமா? போயிட்டுமா? அட மாடு கன்றுகள் மேட்டனரே மாதவன் கானகத்தில் மாடு கன்றுகள் அட டயல்லாரோ அட டயல்லாரோ 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 ஹோ 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 மாதவா, மாடு மேய்க்கும் போது தாயாவளம் கூடிய அசோதை வடதிசைக்கு செல்லக்கூடாது என்று விட்டார். ஆனா நான் வடதிசைக்கு தான் வந்தேன். காரணம் என்ன? பூச்சின்னாங்களே, இது மடுவு இருக்குது பாரு, இந்த மடுவிலே காளிங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரமான நாகமாக இருந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் விழுங்கி வரான். இந்த மடுவில் இருக்கக்கூடிய காளிங்கனை இப்ப வதம் புரியணும். அது என்ன பண்ண போறேன்? அட தடம்படும் பொய்கை அட தாமரை கலக்கி அட நான் விடம்படும் நாகம் அட வால் பற்றி இழுத்து எங்க போய் பத்திரம் இருந்தாலும் அட உடம்பை அசைத்தாரம் அன்று மட்டும் உச்சியில் நின்றாராம். உடம்பை அசைத்தாரம் அன்று மட்டும் உச்சியில் நின்றோம். அப்படியாகவே இத பார், இந்த தடம்படும் பொய்கையை தாமரையை கலக்கி விடம்படும் நாகம் வால் பற்றி இழுத்து உடம்பை காளிங்கா மதமானது அடங்கியதா? இனிமேல் இங்கு வரக்கூடியவர்களை விழுங்குவியா? இதோ காளிங்கனை வதமுறிந்து காளிங்கன் படம் மீது ஏறி நர்த்தனம் புரிந்தேன். இனி முதல் கொண்டு எனக்கு காளிங்க நர்த்தனன் அப்படி என்ற ஒரு பெயர் நாம் ஜானுங்க. ஜலத்தில ஆடுவோம் பெண்கள் எல்லாம் கொம்பு மஞ்சள் தான் பிடிக்கும். நாடியே கைட்டினாலும் மத்தினாலும் துடிப்பினாலும் நாடியே கைட்டினாலும் மத்தினாலும் துடிப்பினாலும் அவர்கள் ஆடியே நடித்த மாதிரி அவர்கள் ஆணவம் அடக்க வேண்டி அவர் கூடிய மடுவில் பெண்கள் ஐயா குளிக்கின்ற வாளை பார்த்து ஐயனன் கள்ள கூறாவனை போ நல்ல நல்ல நடந்து ஐயா கள்ள கூறவனை போல் மெல்ல மெல்ல தான் நடந்து. யாரு இது? இது அன்னபூரணி சாலை அமிர்தவல்லி பாவாடை. இது அன்னபூரணி சாலை அமிர்தவல்லி பாவாடை. இது சின்ன கண்ணியின் சாலை என்ன மனம் மூத்திர கவலை அடிக்கிறாப்பா. ஐயா சின்ன கண்ணியின் சேலை என்ன மனம் விசுதுபார். நாடிய புன்னை மரத்தில் ஒளிந்தாரே மாங்கல ஸ்டூல் இருக்குமான்னு பார்த்தா நினைப்பாங்க சிரிப்பாங்க. அதனால இப்படியே நாம் போக முடியாது. அதனால வா அத்தா ஏனோ ஒரு வழி வர அத்தைக்கு தெரியாத வழியா வழி தெரியும். அத்தைக்கு தெரியாத வழியா எந்தெந்த வழியில போனா எப்படி எப்படி போவோம் அதுதான் அவங்க வேலை கோவத்தில் வச்சுட்டுனா அந்த முற்றுப்புள்ளி எடுக்காத விட மாட்டோம். நல்லா பச போட்டு வந்து அத்தா
பசப்பட்டு ஓட்டாத்தா தமிழ் தாண்டவம் ஆடுறப்பா ஒவ்வொரு ராகம். ஆமாத்தா ஐயோ எனக்கு கிடக்குதா எனக்கு எதுனா காட்டு பட்டே கஷ்டம் பண்ணோம் மொளை மட்டும் செய்வோம் வயிறு கட்டுவோம் ஐயோ மாறி இதுக்கு அத்தை இது ஆம்பளை பாடிய பாடிய பாடி அத்தைதான் பெருசு பெருசா ஐயோ எங்க ஒண்ணு ஊத்து போச்சு எங்க இருக்குதா இதை வச்சு விடாரவா ஏண்டி உன்னை மரத்து மேலம் நாராயணா சேலை தாருமே எங்கள் மானங்காருமே ஐயா மானா நாங்க சரி ரெண்டா இருக்கணும் நாராயணா எங்களுக்கு சேலையை தந்து எல்லாம் காமிச்சு செய்யறா எப்பா நாராயணா பாக்குறாங்களா சிரிக்கிறாங்க நாராயணா நாங்க பைத்தி காட்சி போல இருக்கிறோம் ஏய் அடி எட்ட நின்று ஜாடை காட்டூரி இடமாதர்களே ஆகாதியா கம்பன் சேரலுக்கு எட்ட நின்று ஜாடை காட்டூரீர் இடமாதர்களே அடி கிட்ட வந்த சேலை தருகிறேன் ஏய் எட்ட நின்னு கண்ணா சேலை கொடுன்னு சொல்லிட்டு ஜாடை காட்டுறீங்களே கிட்ட வாங்கடி சேலை தர எட்ட நின்னு கிட்ட வந்தோமே சேலை அடி கட்டதும் கிட்ட வந்தோமே கோவால கண்ணா மானங்காருமே என்னது எட்ட நின்னு கிட்ட வந்துட்டோம் சரி கிட்ட வந்துட்டீங்க மானங்காரு தரம் தரேன் என்னமோ இலை இலையா பச்சை பசேன்னு வச்சுக்கிறீங்க அது மானங்காக்குறோம் அடி அள்ளி இலையை அகற்றி போடுங்கள் இடமாக இருக்காதா நீங்கள் அம்மானம்மாய் வந்து நில்லுங்கள் இடமாதர்களே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் போட்டோம் சேலத்தான் அள்ளி இலையை எடுத்து போட்டீங்க அதனால சேலை கொடுக்குன்னு கேக்குறீங்களா அது கையை ரெண்டுத்தையும் போட்டு பின்றீங்களே அடிக்கரம் இரண்டையும் சரியா தூக்குங்கள் இடமாதர்களே பிரி பாகம் பிரிச்சு